அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரு பாடல் நம்ம பாடப்போகிறோம். கேளுங்கள். விளைந்த நிலம் ஏராளமே, அறுவடைக்கோ ஆளோ இல்லை. விளைவின் பலன் அழிகின்றதே, அறுத்திட செல்வார் யாரும் இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலக வாழ்க்கையில் பலவிதமான போராட்டத்தில், கஷ்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையை நம்மளை பார்ப்பதற்கே நேரம் இல்லை. நம்ம வாழ்க்கையை, நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைகள், பேர பிள்ளைகள், எதிர்கால திட்டங்கள், இப்படியே நம்ம இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ல. உலகம் முழுவதும் இயேசுவை அறியணும், தேசம் இயேசுவை அறியணும், தமிழ்நாடு இயேசுவை அறியணும். கொஞ்சமாவது பார்த்து கொண்டு இருக்கிறவங்க ஆண்டுடைய வசனத்தை சொல்ல, ஆண்டுக்காக ஊழியம் செய்ய நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை அழைப்பார் என்றால் ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய நீங்கள் ஒப்பு கொடுங்க. அறுவடைக்கு ஆட்கள் இல்லை, விளைந்த நிலம் ஏராளமாக இருக்குது. யாராவது அன்பாக பேச மாட்டாங்களா? உண்மை உள்ள தெய்வத்தை சொல்ல மாட்டாங்களா? நமக்காக ஆறுதலாக செபிக்க மாட்டாங்களான்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டில் அநேக உள்ளங்கள் ஏங்கி கொண்டு இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எனக்காக, எங்களுக்காக அப்படின்னு சொல்லி வாழ்ந்து விட்டு போவதற்காக இது காலம் அல்ல. ஆண்டவருக்காக எதையாவது சாதிப்பதற்கு ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, அறுவடைக்கு நான் வரேன்ப்பா, என்னை அழைத்து செல்லுங்க அப்படின்னு சொல்லி பண்ணி செய்கிற இடத்துல, நீங்கள் பார்க்குற மக்களிடத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வீங்களா? உயிருள்ள தேவனை நீங்கள் அறிவிப்பீங்களா? ஆண்டவர் உங்களை அன்பாய் எதிர்பார்க்கிறார், அன்பாய் அழைக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு தேவை. பார்த்துங்க, இருக்கிற இடங்களில் பரிசுத்தமாய் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களை அன்பாய் அழைக்கிறார். எல்லாரும் இணைந்து இந்த பாடல் நம்மை பாடலாம். விளைந்தனிலும் ஏராளமே, அறுவடைக்கோ ஆளோ இல்லை. விளைவின் பலன் அழிகின்றதே, விளைவின் பலன் அழிகின்றதே. அறுத்திட செல்வா யாரும் இல்லை, அறுத்திட செல்வா யாரும் இல்லை. விளைந்த நிலம் ஏராளமே, அறுவடைக்கோ ஆளோ இல்லை. ஆண்டவரே உங்களை அழைக்கிறார், ஆண்டவருக்காக வாழ்வதற்கு அழைக்கிறார், சாட்சியாய் நிற்பதற்கு அழைக்கிறார். அல்லேலூயா. சமாரியா நாட்டின் விளை நிலத்தை அறுத்திட இயேசு தானே சென்றாம். சமாரியா நாட்டின் விளை நிலத்தை அறுத்திட இயேசு தானே சென்றாம். என் அருமை சீடர்களே, என் அருமை சீடர்களே, கண்களை உயர்த்தி பாரோம் என்றாம், கண்களை உயர்த்தி பாரோம் என்றாம். ஏராளமே, அறுவடைக்கோ ஆளோ இல்லை. விளைந்த நிலம் ஏராளமே, அறுவடைக்கோ ஆளோ இல்லை.
நரகத்தில் இயேசு இன்றி, கோடி கோடியான ஜனங்கள் இன்று அழிகின்ற நரகத்தில் இயேசு இன்றி, என் ஜனங்கள் அழிந்திடாமல், என் ஜனங்கள் அழிந்திடாமல் தடுத்திடுவார் இங்கு யாதானுண்டு, தடுத்திடுவார் இங்கு யாதானுண்டு. விளைந்த நிலம் ஏராளமே, அறுவடைக்கோ ஆளோ இல்லை. விளைந்த நிலம் ஏராளமே, அறுவடைக்கோ ஆளோ இல்லை. உலகினில் வாழ்வது ஒரு தரமே, அதுவும் சீக்கிரம் கடந்திடுமே. உலகினில் வாழ்வது ஒரு தரமே, அதுவும் சீக்கிரம் கடந்திடுமே. கர்த்தருக்காக வாழ்ந்திடுவோம், கர்த்தருக்காக வாழ்ந்திடுவோம். இயேசுவை அறிவிக்க புறப்படுவோம், இயேசுவை அறிவிக்க புறப்படுவோம். விளைந்த நிலம் ஏராளமே, அறுவடைக்கோ ஆளோ இல்லை. விளைந்த நிலம் ஏராளமே, அறுவடைக்கோ ஆளோ இல்லை. விளைவின் பலன் அழிகின்றதே, விளைவின் பலன் அழிகின்றதே. அறுத்திட செல்வா யாருமில்லை, அறுத்திட செல்வா யாருமில்லை. விளைந்த நிலம் ஏராளமே, அறுவடைக்கோ ஆளோ இல்லை. விளைந்த நிலம் ஏராளமே, அறுவடைக்கோ ஆளோ இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விளைந்த நிலம் ஏராளமே, அறுவடைக்கோ ஆளோ இல்லைன்னு சொல்லி இந்த பாடல் நீங்கள் கேட்டீங்க. உங்களை சுற்றி இருக்கிற மக்கள், நீ பணி செய்கிற இடத்துல இருக்கிற அநேக பிள்ளைகள் அவளோடு யாராவது இயேசுவை பற்றி சொல்ல மாட்டாங்களா? எத்தனை பிரச்சனைகளோடு பாடுகளோடு மக்கள் வாழுகிறாங்க. எத்தனையோ சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட தற்கொலை பண்ணி இறந்து போகிறார்கள். எத்தனையோ பெண் பிள்ளைகள் இன்றைக்கு கற்பழிக்கப்படுகிறார்கள். இப்படி உலகம் மாறிக்கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டுடைய அன்பை, ஆண்டுடைய வார்த்தையை, உயிருள்ள தேவனை அறிவிப்பதற்கு ஆட்கள் இல்லையா? அம்மா, தம்பி, தங்கச்சி, நீ ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்வதற்கு ஒப்பு கொடுப்பீங்களா? உலக பொழுதும் ஆதாயப்படுத்தினாலும் நம்ம ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் லாபமே இல்லை பார்த்துங்க. எனவே இந்த பாடல் பிரகாரம் உலகினில் வாழ்வது ஒரு தரமே, அதுவும் சீக்கிரமாக கடந்திடுமே. கர்த்தருக்காக வாழ்ந்திடுவோம், இயேசுவை அறிவிக்க புறப்படுவோம். நாட்களில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உடனே நார்த் இந்தியா புறப்பட்டு போய் இயேசுவை அறிவிக்கணும்னு நான் சொல்ல வரல. உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில், உங்கள் நண்பர்கள் மத்தியில் நீங்கள் பரிசுத்தமாய் வாழும்போது, நீங்கள் அறுவடைக்கு ஆயத்தப்படும் போது, அவருடைய செல்ல பிள்ளையாய் நீங்கள் வாழ்வதற்கு ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டவர் உங்களை அறுவடை பண்ணுவதற்கு உங்களை அழைத்து செல்வார். இந்த தேசம் உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வசனத்துக்காக காத்திருக்கிறது. ஆண்டவர் உங்கள் கால்களை மான்களின் கால்களை போல மாற்றுவார். பார்த்துங்க, வருவீங்களா? புறப்பட்டு வாங்க, புறப்பட்டு போங்க, ஆண்டவரை அறிவிங்க. அறுவடைக்கு ஆட்கள் இல்லையா? விளைந்த நிலம் ஏராளமாக இருக்குது. திறந்த வாசல தேசத்தில் ஆண்டவர் தந்திருக்கிறா, தமிழ்நாட்டில் தந்திருக்கிறா. இன்னும் எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை ஆண்டுகள் திறந்த வாசல் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எனவே திறந்த வாசல் இருக்கும்போதே ஆண்டுடைய அன்பை அறிவிக்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வருவீங்களா? அர்ப்பணிக்கலாமா? ஆண்டோட அர்ப்பணித்து ஒரு நிமிடம் நம்ம ஜெபிக்கலாம். அப்படியே ஜெபிக்கலாம். ஆண்டோட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம்.
நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பாடல் வழியில் எங்களோடு கூட பேசுனீங்கப்பா. அறுவடைக்கு ஆட்கள் இல்லை, விளைந்த நிலம் ஏராளமாக இருக்குப்பா. உம்முடைய அன்பை எடுத்து சொல்லி உன் பக்கமாக ஆண்டவரே ஆத்துமாக்களை திருப்புவதற்கு ஆட்கள் இல்லைப்பா. உலகில் வாழ்வது ஒரு தரம்தான், அது உமக்காக வாழ்ந்திட அர்ப்பணித்து பரிசுத்தத்தோடு ஜீவித்து ஆண்டவரே அநேகரின் பக்கம் மந்தையில் இணைப்பதற்கு, அநேக குடும்பங்களுக்கு, அநேக ஆண்டவரே பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்கு எங்களை ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக நீங்கள் மாற்றணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாடல் வரிகளுக்கு ஒப்பு கொடுத்து யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அவரை ஆண்டவரை அறுவடை பண்ணுவதற்காக, உம்முடைய ஊழியம் செய்வதற்காக எடுத்து நீ பயன்படுத்தவேன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மீதியானத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். அடிபணிகிறோம் அப்பா. உமக்காக வாழ்ந்திட ஆண்டவரே, உமக்காக செயல்பட ஆண்டவரே, உம்மை பிரதிபலிக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிக தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பா. எழுந்து ஆண்டவருக்காக புறப்பட்டு செல்வோம். ஆமென். காட் பிளஸ் யூ. நன்றி.